ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுத்த வசனத்திலிருந்து தொடர்ந்து இந்த மாதம் பேசும்படியாக ஆண்டவர் உள்ளத்திலே ஏவினார். இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த இந்த மாதத்திலே வாக்குத்தத்தம் என்ன அது தெரியும், வசனம் சொல்லணும். நீங்கள் 115:12 என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 743 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 115:12 எடுத்துக்கிட்டீங்களா? வாசிப்போமா? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே இயேசுவே, இந்த வார்த்தையை கருத்தில் கொடுக்கிறேன். கர்த்தர் தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து என்னோடு எங்களோடு பேசும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ அடியேன் உள்ளத்தில் கொடுத்ததை சொல்வதற்கு ஆண்டவரே கர்த்தர் கிருபை தாங்க. ஆண்டவரே கர்த்தர் என்னை மறைத்து நீ வெளிப்படப்பா பேசு. நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியான சொல்லி நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கூட கர்த்தர் இது பார்ட் 3 1ஆம் தேதி கொடுத்து பார்ட் 1 பார்ட் 2 கடந்த வாரம், இப்போ பார்ட் 3 கர்த்தரின் உள்ளத்தில் கொடுத்த வார்த்தை. இந்த செய்தியுடைய தலைப்பு The Lord remember us. The Lord remembered and blesses us. சொல்லுங்க, The Lord remembers and blesses us. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆங்கிலத்தில் வேற ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படியா, The Lord remembers and blesses us அப்படி போடுது. Remembers and blesses. The Lord remembers and blesses us போட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் 7 குறிப்பை நான் சொல்ல போகிறேன். எல்லாம் நம்ம வேத தெரிந்த பகுதி தான், அதனால நான் வேகமாக போகிறேன். நீங்கள் எழுதி அந்த 7 குறிப்பை எழுதி கொள்ளுங்கள். கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. 1/2 மணி நேரத்தில் நான் 7 முடிச்சுட்டு நாம் திருவந்து கடந்து போகணும். கர்த்தர் கிருபை செய்வாராக. வெயில் அதிகமாக இருக்குது. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? பாடலாமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நம்மளை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மளை மறவாமல் ஆண்டவர் நினைத்தார். இப்போ வேதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் யாரெல்லாம் நினைத்தார் அப்படின்னு ஒரு 7 காரியங்களை, தெரிந்த காரியங்கள் தான் அதை காண்பித்து அதுக்குள்ள இந்த நாட்களில் நமக்கு தேவையான வசனத்தை, வழிகாட்டலை, வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. முதலாவதாக என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 8வது அதிகாரம், அதில் 1ஆம் வசனம் பாருங்க, பேஜ் நம்பர் 8, அதிகாரம் 8, பேஜ் நம்பர் 8. வாசிக்கலாம் மைக்கில். தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. கவனிங்க, முதல் குறிப்பு God remembered Noah. சொல்லுங்க, God remembered Noah. தமிழில் தேவன் நோவாவை நினைத்தருளினார். வேதத்தில் அழகாக இது பதிவு பண்ணியிருக்கு. அதில் யாரெல்லாம் நினைத்தலாம் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 3 காரியங்கள் அந்த வசனத்துலேயே இருக்குது. முதல்ல அவருடைய குடும்பம். சொல்லுங்க, குடும்பம். 2வது அதுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கு காட்டு மிருகம், ஆல் த வைல்ட் அனிமல்ஸ், காட்டு மிருகங்கள். அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணாராம், டொமஸ்டிக் நாட்டு மிருகங்களையும் கர்த்தர் நினைவு கூர்ந்தானா. ஸோ ஆண்டவர் God remember Noah அப்படின்னா தேவனவில் நினைவு கூர்ந்தாருன்னா என்ன ஆச்சுன்னா, மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் அவங்கள மறந்துட்டார். திடீர்னு அப்போ ஆண்டவர் நினைவு கூர்ந்தாருன்னா, ஐயோ எப்படி நினைவு கூர்ந்தாருன்னா, எதுலேருந்து நினைவு கூர்ந்தாருன்னா, நீங்கள் 7:16 பார்த்தீங்கன்னா அதே இதில் அதிகாரத்தில் 7:16 தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே
ம் ம் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். கர்த்தர் உள்ள விட்டு கதவை அடைச்சிட்டாரு. அது என்ன பண்ணிட்டாரு? மறந்துட்டாரு, நினைக்காம விட்டாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனை, ஐயோ உள்ள விட்டு கதவை நம்ம அடைச்சோமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை நினைவு கூர்றார். அன்பானவர்களே, இங்க என்னன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கதை தெரியும் இல்லையா? ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணாராம், அவருடைய பாவங்கள் தேவ சமூகத்தில் எட்டிச்சு. ஆண்டவர் அதுக்கு நோவாவை ஒரு பேழை ஆயத்தப்பட சொல்லி அதில் அவர் குடும்பத்தார் 8 பேரையும் நான் சொன்னது வாசித்த பிரகாரமாக நல்ல ஆண்டவர் எல்லா ஜோடியாக உள்ளே பிரவேசிக்கும்படி கர்த்தர் செய்து கர்த்தர் அதை என்ன பண்ணாராம், அவங்கள நினைத்துள்ளாங்க. அப்போது இந்த வேதத்துலேருந்து நான் எடுத்த குறிப்பை வேகமாக சொல்ல பாருங்க. இப்போ எதுலேருந்து ஆண்டவரில் நினைத்து கூறாருன்னா, காட் ஷட் த டோர். ஆண்டவர் கதவை அடைச்சமே இவனை திறந்து விடலையே அப்படின்னு என்ன பண்ணாரு, நினைவு கூர்ந்தாரு. எங்கே தான் இருக்கான் அவன்? உள்ளே இருக்கான். 600 வயது ஆகும்போது அவனை இந்த மழை 40 நாள் இரவும் பகலும் அவன் உள்ளே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் நினைவு கூர்ந்தார். இப்போது ஏன் ஆண்டவர் அவன் நினைவு கூர்ந்து அவனை என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சத்தியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினாரு. 8:15 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்ணாராம், அடைத்த வாசல் திருப்பியும் திறந்து விடுவார். 8:15, 16, 17 நீங்க வாசித்தீங்கன்னா, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோட கூட வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருகி கடவது என்றார். 18 பாருங்க. அப்போது நோவாவும் அவன் குமாரனும் அவன் மனைவியும் அவன் குமாரனின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். அப்போ ஆண்டவர் திறந்தார் கதவை. இங்கே கதவை திறந்தார் எழுதல. ஆண்டவர் எகுதி குச்சி வர சொல்ல, உடைச்சி வர சொல்ல நம்ம ஆண்டவர் நம்மளாம் செய்ய மாட்டார். உள்ள அனுப்பிச்சு கதவை மூடினவர் கதவை திறந்தார். கர்த்தர் பேசினார். அப்போ அடைத்தவர் திறக்கிறார். நம்ம வாசிக்கிறோம்ல, தேவன் அடைத்ததை ஒருவனை பூட்டினதை ஒருவனும் திறக்க முடியாது. ஆனால் தேவன் திறந்ததை ஒருவனும் பூட்ட முடியாது. ஆண்டவர் திறந்து அவனை வெளியே அனுப்பினார். God said to Noah, go out of the ark. பேயை விட்டு நீ வெளியே போப்பா அப்படின்னு சொல்லி யார் அனுப்புறாருன்னா, குடும்பத்தையே வெளியே அனுப்புகிறார். நீங்கள் 19 வாசித்தீங்கன்னா, எல்லா காட்டு நான் சொன்ன போது வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் டொமஸ்டிக் அது என்ன பண்ணுற ஆண்டவர் வெளியே அனுப்புகிறார். ஏன் ஆண்டவர் வை காட் ரிமெம்பர் வை டிட் காட் டெஸ்ட்ராய் த எர்த்? ஏன்னா உலகத்தை அழிக்கணும்னு ஆண்டவர் எங்கே சொன்னார்? 6:7 பார்த்தீங்கன்னா அவன் சொன்னார், நான் அப்போது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷரை பூமியின் வைக்காமல் மனுஷர் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயப்பது பரிந்தும் உண்டாக எல்லாவற்றையும் நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கின எனக்கு மனசு சொன்னார். ஆண்டவர் அழிக்கணும்னு நினைத்தாரு. அந்த அழைத்த ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அதாவது டிஸ்ட்ராய் பண்ற நினைச்ச கம்ப்ளீட்டா ஆண்டவர் பூமியை அழிக்க நினைச்சிட்டு ஒரு மனிதன் நீதிமானாக இருந்தால் அவனையும் குடும்பத்தையும் மற்ற எல்லா ஜந்துகளையும் ஆண்டவர் காப்பாற்றினார். இப்போ காப்பாற்றி சொல்ல வர குறிப்பு என்னன்னா, இப்போ ஆண்டவர் அழிச்சிட்டாரு, அவர் பேழையில இருக்கிறாரு. கர்த்தர் அவனை நினைவு கூர்ந்து வெளியே அவரை அனுப்புகிறார். அப்போ வெளியே எதுக்காக அவர் அனுப்புகிறார், எப்படி அனுப்புகிறார் அப்படின்னா, ஆண்டவரனை ஆசீர்வதித்து அவனை 9:1 பார்த்தீங்கன்னா, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி இருங்க. அப்போது ஆசீர்வதித்து அனுப்பும் போது என்ன அவன் யோசிக்கணும், என்ன உலகத்தில் எப்படி அனுப்புகிறாருன்னா, எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் எதுக்காக ஆண்டவர் பூமியை அழிச்சாரு சொல்ல மாட்டீங்களா? இப்போ 1 வருஷம் கழிச்சு வெளியே வராங்க. 1 வருஷம் கழிச்சு உள்ளே இருந்த பேழைக்குள்ளே இருந்தவங்க 1 வருஷம் கழிச்சு வெளியே வராங்க. வெளியே வரும்போது ஆண்டவர்களை ஆசீர்வதிச்சு அனுப்புகிறாரு. ஆனால் அவங்களுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கணும். என்ன ஞாபகம் இருக்கணும்னா, ஏன் தேவன் பூமி அழிச்சாருன்னா, பாவம் பெருகுதுனாலே ஆண்டவர் அழிச்சாரு சொல்லி ஆண்டவர் திருப்பி அவங்கள அனுப்புகிறார். அன்பானவர்களே, வேதம் சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளை ஆண்டவர் பேழை என்பது ஒரு சபையை குறிக்கிறது. சபைக்குள்ளே நாம் வரும்போது ஆண்டவர் சபையில் வைத்து என்ன பண்ணுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமே. சபைக்குள்ளே வந்தோடனே உள்ள உலகமும் வரக்கூடாது. நீ சபைக்குள்ளே வந்தப்போ உட்காந்து என்ன பண்ணுவாங்க, உலகத்தை செல்ஃபோனை டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, வாட்ஸ்அப் வந்துச்சா பார்ப்பாங்க, இது வந்துச்சா பார்ப்பாங்க, செல்ஃபோனை யூஸ் பண்ணுவாங்க.
சபைக்குள்ள பேழைக்குள்ள வந்துட்டோம்னா கர்த்தர் நம்ம நினைத்தருளணும், நம்ம நினைத்தருக்கிறார். இந்த உலகம் அழிவை கொண்டு போயிட்டு இருக்கு, இந்த உலகம் அழிவை கொண்டு போயிடுது. வேதம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, யோவான் 3:16-17 வாசினா, தேவன் தம்முடைய குமாரனை என்ன பண்ணாராம், இந்த உலகத்தில் அனுப்பி இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அவர் அனுப்பாமல் இந்த உலகத்திலிருந்து அவர்களை ரட்சிக்கும்படி. நீங்கள் 16, 17, 18 பார்த்தீங்கன்னா உலகத்தில் அன்பு கூர்ந்தார், அதுக்கப்புறம் குமாரனை அனுப்பினார் ஆக்கினை தீர்க்கும்படி அல்ல, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். உலகத்துல இருந்து ரட்சிக்கப்படவே அனுப்பினார். இப்போ உலகத்திலிருந்து உலகத்தை ஆக்கினை தீர்க்க ஆண்டவர் வரல, உலகத்துல இப்போ நம்ம எல்லாம் எங்க தந்துறான், உலகத்துல இருந்து உள்ள எடுத்திருக்காங்க, பேரைக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இங்க வந்த நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா ஆசீர்வதித்து திருப்பி அனுப்புறாரு. நம்ம நினைவு என்ன இருக்கணும், இந்த உலகம் அழிக போகுது, இந்த உலகம் ஏற்கனவே அழிந்த உலகம், இனி இயேசு இந்த உலகத்தை அழிக்க போகிறாரு. ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமியை நம்ம படைக்க போகிறாரு. இந்த உலகத்துல ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பீங்கன்னா சபைதான், தேவனுடைய பேழை. அதை விடாமல் உள்ளே வரும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாராம், வார வாரம் நம்மளே ஆசீர்வதித்து அனுப்புவார். என்ன சொல்லி அனுப்புவார், உன்னை அனுப்புறேன், நீ என்ன பண்ணு, ஆசீர்வாதமாக பெருகு. நீ உலகத்துக்கு தான் போற, ஆனால் உலகத்தில் போகும்போது உனக்கு என்ன இருக்கணும், ஆண்டவர் இந்த உலகத்தை ஏற்கனவே இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்கும், 8 பேருக்கும் இந்த உலகத்தை ஆண்டப்பா நம்ம பார்க்கும்போது எவ்வளோ ஜனம் இருந்தது, நம்ம பார்க்கும்போது எல்லாம் இருந்தது, இப்போ எப்படிதான் இல்லை, எல்லாம் வெறுமையாக இருக்குது. ஏதோ அங்கங்கே மரம் வளர்ந்துருக்கும், ஏன்னா அவர் புறா அனுப்புகிறாரு, காக்கா அனுப்புகிறாரு, உன்னை வந்து இலையை கொண்டு வந்து கொடுக்குது. இப்போது நம்ம என்ன இந்த உலகத்தில் போனால் கூட நமக்கு தெரியணும், இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்புகிறார் எதுக்குன்னா நம்ம பெருக பண்ணுகிறார், நம்மளே ஆசீர்வாதமாக வைக்கிறார் என்று சொல்லி கர்த்தர். அதனால தான் God sent you to church and sent உள்ள விடுவாரு, ஆசீர்வாதத்தை வெளியே விடுறாரு. வார வாரம் நீங்க உள்ள வரணும், ஆசீர்வாதத்தை போயிட்டு வெளியே போகணும். சொல்லுங்க, நம்மளை ஆண்டவர் எதுக்காக நினைவு கூறுறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிற மாதிரி உள்ள கொண்டாந்து ஆசீர்வதிக்கிறாரு, உள்ள வச்சு அவரே நம்ம என்ன பண்ணாரு, வெளியே அனுப்புறாரு. அதனால நம்ம என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே இந்த சபையுடைய கூடுதலை மாத்திரம் விடக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லுவார், பேதுரு சொல்லுவார், சபை கூடுதலை விட்டு விடாதீங்க. என்ன ஆனாலும் சண்டே அந்த 2 மணி நேரம் கர்த்தர் சமூகத்தில் விட்டுறணும். நீங்கள் ஆண்டு சமூகத்தில் வரும்போது கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எப்படி ஆசீர்வாதம் தெரியாது, கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் அந்த உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்போ முதல் God remember நோவா, அவனை மாத்திரமல்ல அவனுடைய குடும்பத்தை நினைவு கூர்ந்தார். இருக்கிற என்ன பண்ணாரு, எல்லா விதமான அனிமல்ஸ் நிறைய பேர் வீட்டில் பெருசாக இருக்காங்க கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு, காட்டு மிருகத்தையும் உள்ள விட்டாரு, நாட்டு மிருகத்தையும் உள்ள விட்டாரு, குடும்பத்தையும் உள்ள விட்டாரு. அப்போ நம்ம மூலியமாக கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரா, ஆசீர்வதித்து வார வாரம் நம்மளே அனுப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எனக்கு குடும்பம் இல்லையே, வீடு வாசலில் கர்த்தர் வீடு வாசலில் ஏற்படுத்துவார், குடும்பத்தை தருவார். தனியால் முதல்ல உள்ள வாங்க, ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவாங்கள, குடும்பமாக எங்களை கொண்டு வரது கர்த்தர் சேர்ப்பார், கர்த்தர் நடத்துவார். இப்போ ஃபஸ்ட்டு கர்த்தர் நம்மளை God remember நோவா எதுக்காகன்னா அவனை ஆசீர்வதித்து வெளியே அனுப்பும்படி அவனை உள்ளே வைத்து கொண்டார். நம்ம கர்த்தர் உள்ள பேழைக்குள்ளே இருப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வாதம். 2வது நீங்கள் வாசிக்கணும்னா ஆபிரகாமில் 19:29 நீங்கள் வாசிக்கணும்னா அங்கே God remember ஆபிரகாம் இருக்க பாருங்க, வாசிங்க. பக்கம் சொல்லவா, 21. அதற்கு அவர், தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். பாருங்க, 2வதாக God remember ஆபிரகாம் எதிலிருந்து ஆண்டவர் அவனை நினைவு கூர்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18-19 அவன் வீட்டாரே ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். யாரு, வீட்டாரை. ஸோ ஆண்டவர் 2வதாக நம்ம ஆண்டவர் எதில் நம்ம நினைவு கூடுவார்னா நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய வீட்டார், நம்முடைய உறவினர், நம்முடைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி, இப்போது ரட்சிக்கப்படாது இருக்கிற இல்லை சொந்தங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார், நினைவு கூறுவார். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 19 வாசிச்சிங்கன்னா அதில் சொல்ல கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை 18-19 வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும்
நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் அங்க 19 நினைக்கிறார், 21 இவனை நினைச்சிட்டு இவன் வீட்டார், ஐயோ லோத் அங்க இருக்கிறானா, யோத் யார் தான் வீட்டார். ஸோ அதனால அவனை என்ன பண்ணணும், நம்ம அவனுடைய வீட்டை காப்பாற்றணும். எதுலேருந்து? அழிவிலிருந்து. அங்கே ஆண்டவர் போய் பூமி அழிக்கல. 21, 22 வாசிச்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் வாசிங்க. சோதம் குமார் அந்த பட்டணத்தை அழிக்க போறாரு. ஒரு பட்டணம் பாவம் பண்ணுது, பட்டணனுடைய கூக்குரல் அங்கே வருது, ஆண்டவர் இறங்கி வர்றாரு, பட்டணத்தை அழிக்க போகிறார். அதனால ஆண்டவர் அந்த பட்டணத்திலே வாசம் பண்ணுகிற யோபினுடைய உறவினரை, யோபின் வீட்டார கர்த்தர் லோத்தினுடைய வீட்டார ஆண்டவர் என்ன பண்ணாரு, அங்கே நினைவு கூர்ந்து ஆபிரகாமை அவனை என்ன பண்றாரு, காப்பாற்ற ரட்சிக்கிறார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற அப்போஸ்தலர் 16:31 என்ன சொல்லுவாருன்னா, ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசின், அப்போ நீ வீட்டை ரட்சிக்கப்பட வேண்டும். அப்போ அது காரணம் என்னன்னா, விசுவாசம் என்பது என்னன்னா, நீங்க யாக்கோபில் பார்த்தீங்கன்னா 5:16 விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும். அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா 18:24 கர்த்தருக்கு முன்பாக அவர் நின்று கொண்டிருந்தார். பட்டணத்துக்குள்ளே நீ வாசித்தீங்கன்னா 19 வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, கர்த்தர் முன்பாக 18:24 கர்த்தர் முன்பாக நின்று கொண்டு இருப்பாராம். நினைக்கிற 22. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். கர்த்தர் முன்பாக நின்று கொண்டிருந்தான். எதை குறிக்குன்னா, தேவ சமூகத்துல நின்று அவன் ஜெபிக்க தொடங்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கணும், ஒருபோதும் ஜெபித்த விடவே கூடாது. ஆண்டவர் இவனை நோவை நினைத்தருள், அவனை குடும்பத்தை நினைத்தருளாரு. எங்கன்னா அவனை உள்ள விட்டு காப்பாற்றினார், அழிவுக்கு அவனை ஆசீர்வதித்து வெளியே அனுப்பினார். அவங்க எப்பவுமே நினைக்கணும், நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிச்சு பெருக பண்ணியிருக்காரு. ஏன் இந்த உலகத்தை அழித்தார்னா பாவத்தினால அழித்தார். ரெண்டாவதாக இங்கே என்னன்னா, வீட்டார் அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும், நம்ம கர்த்தருக்கு முன்பாக எப்பவுமே முறையிட்டு கொண்டே இருக்கணும், ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே கர்த்தாவே இவர் ரட்சிங்க, இவரை தொடுங்க, இவரை மாற்றுங்க. அப்போ கர்த்தர் என்ன பண்ண, நிச்சயமாக கர்த்தர் அவர்களே தொடுவார். குடும்பமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், கொண்டு வர்றார். இது சொல்ல பாருங்க, யோசுவா நானும் வீட்டாரும் என்னாலே கர்த்தரையே செய்வோம். அந்த ஸ்லாக்கியத்தை எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால எல்லாரையும் கூடுமானாலுக்கும் நீங்கள் என்ன பண்ண, ஆண்டு சமூகத்திலே கொண்டு போய் அவங்கள சேர்த்துணும். ஜபத்திலே ஆண்டு சமூகத்தில் சொன்னீங்கன்னா உங்களுக்காக உங்களை நினைவு அவங்களை கர்த்தர் என்ன பண்ணாரு, கண்டிப்பாக வெற்றில விசுவாசிக்கிறீங்க. ஆமாம், விடவே விடக்கூடாது. ஜபிக்கிற நாம் வேணாலும் இந்த உலகத்தை கடந்து போகலாம், ஆனால் ஜபம் ஒரு நாளும் மறைந்து போகாது. அந்த ஜபம் அவங்களே ரட்சிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூணாவதாக வேகமாக கலந்து போகிறேங்க. என்னோடு கூட ஆதியாகமம் 30:22 பக்கம் 37 அங்கே ஒரு நினைவை நினைவு கூர்ந்தார். வாசிங்க. தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். பாருங்க, இங்கே காட் ரிமெம்பர் ரேச்சல். ஆண்டவர் ஏன் அவளை நினைவு கூர்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்களா, அவர் 32 பார்த்தீங்கன்னா, God has stopped you from giving birth. பிள்ளை பெருக்கிலிருந்து ஆண்டவர் பண்ணாதான், தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என்று சொல்லி. அப்போ அவ பார்த்தா இவன்கிட்ட சொல்றது வேஸ்டா, இவரை முறையிடுறது வேஸ்ட் சொல்லி அவள் என்ன பண்ணா அப்படின்னா, ஆண்டவளை ஏன் நினைத்தரலன்னு பார்த்தீங்கன்னா, அவள் சொல்லப்படுறது பாருங்க, அடுத்த வருஷம் 23 சொல்லுவா, அவள் கற்பத்து குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். God, அதில் சொல்ல, God has removed my shame, God removed my reproach. அவமானமாக இருந்த நிந்தியாக இருந்தது, ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், என்னை அவமானம் நின்று கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அப்போது அவள் என்னன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணார்னா, அவள் செவி கொடுத்து அவருடைய அவருடைய செவி கேட்கல, கர்த்தரை கூப்பிடும் போது ஆண்டவர் என்ன பண்ணார், செவி கொடுத்தார். நமக்கு ஒரு தேவன் இருக்காரு. சங்கீதம் 65:2 அவர் யாரு, ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவருக்கு என்ன ஒரு வேளை கர்த்தர் கர்ப்பத்தை கனி ஆசீர்வதிக்கணும்னா நீங்க என்னதான் செய்யணும், என்னது டாக்டரை போய் பார்த்து யாருங்க அது டியூப் வைக்கணுமா, அதெல்லாம் வச்சு ஒரு போன வாரத்தில் நியூஸ் சொன்னார், கிட்டத்தட்ட வரைக்கும் 18 லட்சம் ரூபா செலவு பண்ணாங்களாம். அது என்ன சக்ஸஸே ஆகலை. 18 lakhs. நான் சொல்கிறேன் 18 lakhs வேணாங்க, 8 minutes போதுங்க, 8 seconds போதும். என்ன பண்ணுவோம், ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டா போதும், ஜெபித்தா போதும். சங்கீதம் 65:2 சொல்லலாம், ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சோடைய ஆவரம்
மிருத்தோலாப்பா ராகேல் நினைத்தருங்க ஜபம் பண்ணா போதும், கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஆசீர்வதிப்பாங்க. நம்ம சபையில கூட அருமையான சகோதரி உங்களுக்கு தெரியும், 10 வருஷமா இவங்களுடைய மருமகள் குழந்தை இல்லாத ஆண்டு சபை ஆலயம் வந்து ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் அந்த வருஷமே அவங்களே நினைத்தருளினார். கர்த்தர் ஆசீர்வதிச்சு ஒரு பெண் பிள்ளை கொடுத்தார். இப்போ அவருடைய வாழ்க்கை நம்ம மூணாவதாக என்னென்ன குடும்பமாய் இருக்கிற ஆண்ட அப்படின்னு ஜெபம் பண்ணணும். நம்ம வேண்டாம். சிலர் ஐடிலாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காலெல்லாம் பிளான் பண்ணுவாங்க ஆஃப்டர் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ். நான் சொல்லுவேன், கர்த்தர் கொடுத்தாருன்னா கொடுக்கட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணி கர்த்தர் கொடுப்பாரு. அல்லேலூயா. அது ஆசீர்வாதம். அதுக்கு என்ன செய்யணும், நிந்தையை நீக்கும், அவமானத்தை நீக்கும், எல்லாத்தையும் நீக்கும். அதுக்கு ஒரே வழி என்ன பண்ணோம், கர்த்தரை நோக்கி அவன் என்ன பண்ணான், கூப்பிட்டா ஆண்டவர் செவி கொடுத்தார். நமக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிற கர்த்தர் இருக்கிறாரு. எல்லாம் தெரிஞ்சுதான், ஆனால் வேகமாக நான் சொல்லி கிளம்புறேன். பாருங்க, அவர்கள் அதிகாலையில் எழுந்து 340 அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணி அடியாளி பேரிய மகள் என்று நினையாதும். அதானம்மா 22 வாசிங்க. 22 வாசிங்க. அவள் அண்ணல் வாசிமா 22 வாசிமா 22 மன்னிக்க 1 சாமுவேல் 1:19. கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கரெக்டாக தான் வாசிச்சீங்க. கர்த்தர் அவளை நினைத்தருளினார். பாருங்க, God remember யாரு, ஆனாவை. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அப்போ ஏன் அவள் நினைவு கூந்தா, எதிலிருந்து அவளை நினைவு கூந்தான்னா, அவருடைய வாழ்க்கை 16ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, மிகுதியான விசாரம். அதாவது என்னை வந்து பேலியல் மகளை என்னாதீங்க, நான் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் சொல்றாரு. ஐ ஆம் a sad and I am a distressed. சொல்லுவாங்க பாருங்க, நான் ரொம்ப ட்ரெஸ்ஸாக இருக்கேன். இவளுக்கு உள்ள துக்கம் இருந்துதான், டிஸ்ட்ரெஸ்ட் இருந்துதான். அதனால என்ன பண்ணான்னா, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணாலும் என்னுடைய துக்கம் நீங்கணும்னா, என்னை ஆண்டவர் என்ன பண்ண, என்னுடைய ட்ரெஸ்ஸு போனோம்னா எனக்கு எங்கே தான் போகணும், நான் ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி தேவனுடைய ஆலயத்துலேயே அவள் ஜெபித்தா. கர்த்தர் என்ன பண்ணார்னா 18 அவளை என்ன பண்ணாரா, துக்கமாக ஜெபிச்சுட்டு, சில பேர் ஜெபித்து வச்சிருப்பாங்க, ஆனால் இவள் ஜெபிச்சுட்டு அப்புறம் அவள் துக்கம் வரவா இல்லை. கர்த்தர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணிட்டீங்களா, ஜெபம் பண்ணினே இருங்க, துக்கமாக இருக்காது. ஒரு வாட்டி ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவர்கிட்ட உங்களை இருதயத்தில் என்னென்ன உங்களை துக்கப்படுத்துது, என்னென்ன உங்களை ட்ரெஸ் ஆக்குதோ அந்த காரியத்தை ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா, அதோட அந்த காரியத்தை என்ன பண்ண சொல்லவே கூடாது. சில ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, போகும்போது அதை கூட திருப்பி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. திருப்பி அதே பழையதே ஓடிக்கிட்டே இருக்கும். இல்லை, வந்து தேவ சமயத்தில் சொல்லிட்டோம்னா, ஜெபம் பண்ணிட்டோம்னா, ஒப்பு கொடுத்துட்டோம்னா கர்த்தர் பார்த்துப்பார். அல்லேலூயா. இவ அதான் பண்ணா. வரும்போது எப்படி வந்தா, துக்கமாக வந்தா, மன கிளேசமாக வந்தா. அவள் வந்து என்ன பண்ணுறது, தேவ சமூகத்தில் தான் இதயத்தை ஊற்றி ஜெபிச்சுட்டா. அவளுடைய ஜெபத்தை அவளை பார்த்தவொன்னே ஆசாரியனோட தவறாக புரிஞ்சுக்கிட்டான். நான் இந்த காலங்கட்டம் இந்த லேடினா தண்ணி அடிச்சுட்டு வந்து போல் ஒரு அவளை பற்றி தவறாக பார்த்தான். அவள் சொல்லிட்டா, என்ன அப்படி நினைக்காதீங்க, நான் பேர மகள் அல்ல, நான் மனக்கிளேசம் இல்லைன்னு சொல்லி தேவ சமூகத்தை இதயத்தை ஊற்றின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டான். அவரும் சொல்லி அனுப்பிச்சிட்டார், கர்த்தர் விண்ணப்பத்தின்படி செய்ய கிடையாதுன்னு அனுப்பிச்சிட்டார். ஆனால் போகும்போது எப்படி போனாலாம், அவள் என்ன பண்ணா, அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அவள் புறப்பட்டு போனான். அப்புறம் அங்க பாருங்க, அதான் அப்புறம் முடிஞ்ச அப்புறம் சொல்லுங்க, துக்க முகமாய் இல்லை. அப்ப நம்ம ஒரு காரியம் ஜெபம் பண்ணிட்டோம்னா அதுக்காக துக்கப்படவே கூடாது, போயிடணும். கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேன்னு நம்ம என்ன பண்ணோம், விசுவாசினோம். கர்த்தர் அவளை என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்தார். 2 சாமுவேல் 20:21 நீங்க வாசித்தீங்கன்னா, அவளுக்கு ஆண்டவர் ஆண் கொள்ள கொடுத்தார். அவள் பொருத்தனை பண்ண மாதிரியே கொடுத்தா. அவன் ஏலி அவளை ஆசீர்வதித்தான். பின்பு அவளுக்கு கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். இப்போ அவருடைய வாழ்க்கையில இங்கே பார்த்தீங்கன்னா நாம் என்ன செய்ய வேண்டும் என்றுன்னா, ஜெபிக்க வேண்டும். தேவ ஆலயத்திலே ஜெபிச்சுட்டு அந்த காரியத்தை சுமக்க கூடாது. அப்புறம் அதை மறந்து சொல்லுங்க. அப்புறம் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா, அப்புறம் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா அப்புறம் நினைக்காதீங்க. உங்களை ட்ரெஸ் பண்ணுதா, உள்ள துக்கம் பண்ணுதா, அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா அப்புறம் அதை நினைக்காதீங்க. அது கர்த்தர் என்ன பண்ணுவார், மாற்றுவார். ஹல்லேலூயா. நான் 5வதாக, அப்போ முதல்ல என்ன சொன்னேன், கர்த்தர் யாரை நினைவு கூர்ந்தாரு, கர்த்தர் நம்மை நினைவு நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தார், அவளை
பேழைக்குள்ளே வைத்து கர்த்தர் அவளை காப்பாற்றி உலகத்தை அழிச்சு கர்த்தர் திருப்பி என்ன பண்ணாரு, ஜலத்தினாலே அழிச்சு மறுபடியும் தண்ணி வற்றி போக பண்ணி அவனை வெளியே ஆண்டவர் விட்டு ஆசீர்வதித்தார். அவனுக்கு ஒரு எச்சரிப்பு இருக்கணும். ஏன் ஆண்டவர் எல்லாத்தையும் அழைச்சார்னா பாவம் பண்ணியது என்று. அதுபோல் நம்ம ஆண்டவர் உள்ளே விடும்போது ஆசீர்வதிப்பார், வெளியே விடுவார். நம்ம போகணும், திருப்பி உள்ளே வரணும், சொல்லுங்க, வெளியே போகணும், உள்ளே வரணும், வெளியே போகணும். ஆனால் ஒன்று தெரியணும், இந்த உலகத்தில் பாவத்தில் இருக்குது, ஆனால் ஆண்டவரை என்னை அதுலேருந்து காப்பாற்றி என்னை ரட்சித்து மேலே சபையில் சேர்த்துருக்கிறார். இந்த எண்ணெய் எப்போவுமே இருக்கும். அப்படி இருக்குமானால் நம்மளை ஆண்டவர் வார வாரம் என்ன பண்ணார், நிச்சயமாக அழைத்து வந்து நம்ம ஆண்டவரை ஆசீர்வதிப்போம், உலகத்தில் போவோம், உலகம் நம்மை தொடாது. ரெண்டாவதாக ஆண்டவர் நம்மை ஆபிரகாமை ஏன் ஆசீர்வதிச்சார்னா அவனுடைய வீட்டாரே நினைச்சார், அவனுடைய சொந்தம், அவனுடைய இரத்த கலப்பான சொந்தங்களை நினைத்தார். நாம் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்காக ஆண்டு என்ன பண்ணுவார், உங்கள் சொந்தங்களை நினைப்பார், உங்கள் குடும்பத்தை அங்கத்தை நினைப்பார். கர்த்தர் அவங்களையும் என்ன பண்ணுவார், ரட்சிப்பார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் நம்ம அப்படியே செய்வோம். மூணாவதாக நாம் பார்த்தோம், கர்த்தர் ரேச்சலை அவர் நினைச்சார். ஏன் நினைச்சார் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட முறையிட்டு கொண்டே இருந்தார். ஆண்டவரில் கூக்குரல் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார், அவளை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, காட் ரிமெம்பர் ரேச்சல். அதனால ஆண்டவர் சமூகத்திலே நாம் என்ன பண்ணோம், ஜெபிக்கும் போது கர்த்தர் நினைவு கூறுவார். கர்த்தர் கல்யாணம் ஆன உடனே பிள்ளைக்காக ஜெபிங்க. நாலாவதாக பார்த்தோம், ஆனா ஜெபித்தா என்னன்னா துக்கமாய் வந்தா, கிளேசமாக வந்தா, நான் கர்த்தர் அவர் துக்கம், அப்புறம் அவர் துக்கமாக இல்லை. ஜெபித்த உடனே அந்த வாழ்க்கையிலே ஜெபித்த பிறகு நம்ம துக்கம் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம துக்கத்தை நீக்குவார். ஆண்டவர் சொன்ன, இப்போ நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுன்னு சொன்னார். கர்த்தர் நம்மளை அப்படியாக வைப்பாராக, அவர் ஆசீர்வதித்தார். ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் நியாயாதிபதிகள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளும் 16:28 அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் பாருங்கள், வாசிங்க. 16:28 பக்கம் 326 அதில் இந்த கடைசி பகுதியில் பாருங்கள், இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, பலப்படுத்தும் என்று சொல்லி. பாருங்க, 5வது, காட் ரிமெம்பர் மீ என்று அவன் சிம்சன் எதுலேருந்துன்னா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அபிஷேகத்தை அவன் வெளிப்படுத்திட்டான், ரகசியத்தை வெளிப்படுத்திட்டான். அது அவனுடைய அபிஷேகத்தை இழந்துச்சு, வல்லமையை இழந்தது. அவன் ரட்சகனாக செயல்பட்டு கொண்டிருந்த அவனுடைய அழைப்பை அவன் பாவத்து நிமித்தம் என்ன பண்ணான், அவன் அதை வெளிப்படுத்தின உடனே தன்னை விட்டு அபிஷேகம் போயிடுச்சு. உலகத்தை பார்த்து கொண்டிருந்த அவனுடைய கண்கள் பறிபோகப்பட்டது. இன்னைக்கு அவன் யாரையும் ரட்சிக்க முடியாத நிலையில அங்கே அவனுடைய அழைப்பை இழந்தான், எல்லாம் இழந்தான். ஆனால் அவன் என்ன பண்ணான்னா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அப்படியே விட்டுறல. சரி, நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க பாருங்க, என்ன சொல்லுவாங்க, உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும். அதான் நம்ம உப்பு சாப்பிட்டேன், என்ன பண்ணுறது, தண்ணி குடித்தா நான் பண்ண பாவத்துக்கு அனுபவிச்சு தான் ஆகணும். என்ன பண்ணுறது, அவன் அப்படியே விடலை. அவன் ஆண்டவர் நோக்கி என்ன பண்ணான், என்னை நினைத்ததெல்லாம் ஜாமா. நான் சொல்ல போறேன், பின்மாற்றத்தில் இருந்த அவன் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு அவனுடைய ஸ்தானத்தை மறந்து அவன் தன்னை அந்த உலகத்துக்கும் இன்பத்துக்கும் விற்று போட்ட அவன் வாழ்க்கையில் எல்லாம் இழந்தான். அவனுடைய முதல் ஆண்டவர் அவனை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ரட்சகனாக வச்சிருந்தார், பெரிய ஸ்தானத்தில் இருந்தான். அந்த ஸ்தானம் அவனுட்டு, அதோடைய பதவி அவனுட்டு போடுது. ரெண்டாவது, அவன் மேலே விட்டிருந்த அபிஷேகம் அவனுட்டு போயிடுச்சு. மூணாவதாக, பிறந்திலிருந்து உலகத்தை பார்த்து கொண்டிருந்த அவனுடைய 2 கண் பறி போயிடுச்சு. இப்போ எப்படி இருக்கான்னா, ஒன்றுமே செயல்பட, ஒரு உதவி இல்லாமல் அவனால் வாழ முடியாதனாலே வந்துடுச்சு. ஆனாலும் அந்த இடத்துல என்ன பண்ணான்னா கர்த்தரை நோக்கி அவன் என்ன பண்ணான், கூப்பிட்டான், கர்த்தரிடத்துல வந்தான். என்னை நினைத்தருளும் ஆண்டவர்னு கர்த்தரிடத்துல வந்தான். ஆண்டவர் அவனை என்ன பண்ணாரு, அவனை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவன் உயிரோடு இருந்த காலத்திலையும், அவன் சாகும் போது 3000 பேர் என்று சொல்லப்படுவார், உயிரோடு இருந்து கொன்றதை காட்டிலும் கண்ணு தெரிஞ்சு ரட்சகனாக செயல்பட்ட காலத்திலையும் அவனுடைய அழைப்பு என்னன்னா, இஸ்ரவேல் மகள் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும், சத்துருக்களை அழிக்க வேண்டும். ஆனால் உயிரோடு இருந்த காலத்திலையும் பின்மாற்றமே கர்த்தரிடத்துல வரும்போது ஆண்டவர் அவன்கிட்ட வந்தான் பாருங்க, அவனை கனம் பண்ணினார். கனம் பண்ணி சரித்து எழுத வைத்தாரு. உயிரோடு இருந்த காட்டிலும் அவன் மதிக்கும் போது அநேகரை கொன்றான் என்று சொல்லப்பட்டது. இப்போ ஆண்டவர்கிட்ட வரும்போது என்ன நிலையில இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், மன்னித்து ஏற்றுக்கொள்வார். நம்மளை ஆண்டவர் மாதிரி ஒரு நல்ல தேவனை பார்க்கவே முடியாது. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையில அறியாம தெரியாம தெரிந்து துணிகரமா என்ன தப்பு பண்ணாலும் கர்த்தரிடத்துல வரும்போது கர்த்தர் மன்னிப்பார்.
ஆண்டவர் என்ன சொன்னாரு? பாவியாக ஸ்திரீயை, அந்த விபச்சாரில் கைகாலம் பிடிச்ச ஸ்திரீயை பார்த்து சொன்னாரு, ஓ இனி பாவம் செய்யாது. அவ்வளோதான். அவருடைய கண்டிஷன் தான், வா மன்னிச்சிட்டேன், நீ உணர்ந்துட்ட வந்துட்ட, ஆனால் நீ என்ன பண்ணாத, பாவம் செய்யாத. சிம்சோனுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா அவனுக்கு கண்ணு இல்லை. அவனால் கண்ணு இருந்ததாவது போயிருப்பான். கண்ணு 2 கண்ணு பார்த்தினா கூட ஆண்டவர் அவனை ஜெபத்தை கேட்டு பலப்படுத்தி சத்ருலாம் அழிச்சிட்டு அவன் தப்பிச்சு வந்திருக்கலாம். இப்போ தப்பிச்சு வந்து அவனுக்கு என்ன பண்ண முடியாது? சர்வே பண்ண முடியாது. சத்ரு அவனால் அழிக்க முடியாது. ஏன்? பார்வை இல்லை. ஸோ ஆண்டவர்கிட்ட பார்வை தாங்கன்னு கேட்கல, நான் இழந்துட்டேன்ப்பா, ஆனால் உங்ககிட்ட திரும்பி வரேன், என்னை பலப்படுத்துங்க. திரும்பி என்னை கண்ணு கேட்டு நான் என் கண்ணு திரும்பி தான் என்ன ஆகும் சொல்ல, திரும்பி என் கண்ணு வந்ததுன்னா திருப்பி என்னோட நிலைமை பழைய மாதிரி போகக்கூடாது. அதனால் என் ஜீவன் போதும், நான் பண்ண தப்புக்கு போதும், ஆனால் என்னை கைவிடாதீங்க என் நினைத்தரில் சொன்னான். கர்த்தர் அவனை மன்னித்தாரு, நினைத்தருனாரு, அவனுடைய வேண்டலை கேட்டார். அது பழைய ஏற்பாடலாம், புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்லுவார், ஒன்று வந்தோம்னா மன்னிப்பார், போகும்போது பாவம் செய்யாத, திரும்பி 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 செய்யாத. திரும்பி திரும்பி கூப்பிடுவாங்க, திரும்பி திரும்பி வலை வீசுவாங்க, திரும்பி திரும்பி உங்களை தேடுவாங்க, வலை வீச்சு பிசாசு தேடுவான். நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இது யார் தான் பிசாசன். அவங்கள விட்டு விலகணும், அவங்களோட நம்ம இருக்கக்கூடாது, கூப்பிடுற செவி கொடுக்கக்கூடாது, நம்மளை காத்துக்கொள்ளும். புதிய ஏற்பாடில் நம்மை நாம் தான் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் எச்சரிப்பார், கூட இருப்பார், சொல்லுவார். நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும், உலகம் கரைப்படாமல் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசைப்பார். அப்படி பின்மாற்றத்தில் இருக்கிற யாரானாலும் கர்த்தர் மன்னிப்பார், மீண்டுமாக உங்களை ஆண்டவர் எழுப்புவார், கர்த்தர் பலப்படுத்துவார், தொடர்ந்து உங்களை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. கடைசி 6வதாக ஒரு காரியத்தை சொல்ல பாருங்க. நீங்கள் என்னோடு கூட ஜெரமியா 15:15 மறக்கவே மறக்காதீங்க. எரேமியா 15:15 பக்கம் 894 வாசிங்க. கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரிக்கட்டும். உம்முடைய நீடிய பொறுமை நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதிரும். நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். பாருங்க, இங்கே காட் ரிமெம்பர் மீ அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? ஜெரமியா சொல்றாரு. எதுலேருந்து நினைவு வரணும்னா, என்னுடைய ப்ரெசிக்யூஷன், அதாவது என்னை துன்பப்படுத்துறங்க, என்னை வந்து வேதனைப்படுத்த வசனத்தை அழகாக சொல்லப்பட்டிருக்க பாருங்க. என்னை துன்பப்படுத்துறாங்க, ஆண்டவரே என் நிமித்தம் நீதியை சரி கட்டும் என்று சொல்றாரு. கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். தேவர் என்னை நினைச்சு பாருங்க, என்னை நினைச்சு என்ன பண்ணுங்க, என்னை நீங்க விசாரிங்க. என்னை துன்பப்படுத்துறவர்களுக்கு என் நிமித்தம் என்ன பண்ணுங்க, நீதியை சரி கட்டுங்க. உம்முடைய நீடிய பொறுமை நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதிரும். அதாவது எனக்கு அநியாயம் பண்ற, துரோகம் பண்ண, நான் கஷ்டப்படுத்துறேன், நீங்க பொறுமையா இருந்து என்ன நீங்க இது பண்ணாதீங்கப்பா. நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்றும் அறியும். சகிக்கிறேன் அறியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிற ஆவிகள் நம்மளை வந்து பண்ணும்போது ஆண்டவரை நினைத்தருளும் என்று அவர் சொன்னது போல நாம் சொல்ல வேண்டும். வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவையே உட்கொண்டேன். வார்த்தையை வைத்து ஆண்டவரே கர்த்தரை சொல்லியிருக்கிறப்பா, ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தரை கிருபை செய்வது பண்ணின அதோடைய ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரே சொல்லுவார். சொல்லிட்டு 19 நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இது நாம் சத்துருடத்தில் நாம் போகாதபடி, இது இங்க வீட்டில் போய் 16 நீங்க 18 வரைக்கும் வாசிங்க. நாம் அவர்கிட்ட போக மாட்டோம், அவங்க நம்மகிட்ட கொண்டு வருவார். நம்ம படுகிற நிந்தை எல்லாம் நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவரே என்னை நினைத்து என்னை விசாரிங்கப்பா, என்னை விசாரிங்க, நீங்கள் தான் என்னை விசாரிக்கணும், எனக்கு நியாயம் செய்யணும். சொல்ல பாருங்க, பேர் சொல்ல, அவர் உங்களை விசாரிக்க அப்படின்னாலும் உங்கள் பாரங்கள் கவலையெல்லாம் இடத்துல வைங்க. நம்ம நெருக்கப்படுற கஷ்டப்படுறவங்கள்ட்ட நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம என்ன செய்யணும்னா, நீங்கள் என்ன செய்யணும்னா, கர்த்தரிடத்தில் என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, நீங்கள் எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருப்பீங்கப்பா, ஆண்டவரே உங்கள் பொறுமை இதில் காட்டாதீங்கப்பா, எனக்கு நியாயம் செய்யுங்கப்பா,
ஆனால் என்னை ஒடுக்கிறவங்ககிட்ட நான் போகக்கூடாதுப்பா, அவங்க என்கிட்ட வரணும்ப்பா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுமா சொல்ல வேண்டும். அந்த உலகத்தில் நம்ம நெருக்குவாங்க, ஒடுக்குவாங்க. இயேசு சொல்லுங்க, என் நாம துன்பப்படுவீங்க. அதனால் நம்மளை யார் துன்பப்படுத்த வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அதுக்கு பின்னாடி யாருக்கா சொல்ல மாட்டீங்களே, அவங்க நல்லவங்க தான், அவங்க பின்னாடி இந்த கிரியை செய்து அது பிசாசு அவங்கள ஆளுகை செய்து அவங்க மூலியமாக நம்மளை வேதனைப்படுத்த பாருங்க. அதனால் நீங்கள் அவங்கள ஆண்டவர் சொன்னார், சத்ருவை சிநேகி சொல்லுகிறார். அதனால் நம்ம சத்ருவை சபிக்கக்கூடாது, நம்மளை ஆசீர்வதிக்கணும். ஆனால் அதுக்கு பின்னாடி வேலை செய்கிறது யாருன்னா சத்ருவாகி பிசாசு. அவன் தான் நம்முடைய சந்தோஷத்தை திருடுறான், அவன் தான் குடும்ப சந்தோஷத்தை திருடுறான், அவன் தான் சமாதத்தை திருடுறான், அவன் தான் நம்முடைய ஆசுவாதத்தை திருடுறான், அவன் தான் நம்ம நல்லா இருக்கணும்னு அவன் கண்ணுக்கு பிடிக்காதனால ஏவி விட்டு அனுப்பி இப்படிலாம் பண்ணுறான் என்பதை அறிந்து நம்ம ஆண்டுகிட்ட முறையிடணும். கர்த்தாவே நீ விசாரிங்கப்பா, என்னை நினைங்கப்பா. நீ ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரா, நிச்சயமாக ஆண்டவர் அவர் நம்மண்டை கொண்டு வர வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை கிடைத்த உடனே நீங்கள் என்ன பண்ண பிடிச்சிக்கணும். அந்த இது குறித்து என்னோட பேசுங்கப்பா, எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்கப்பா, இது எனக்கு என்ன நடக்குமா நடக்காத, கிடைக்குமா கிடைக்காத, சேருமா சேராத, கூடுமா கூடாத, உண்டாகுமா உண்டாகாத, என்ன எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்கப்பா. நீ ஜெபம் பண்ணா நிச்சயமாக கர்த்தர் வார்த்தை அவர் பேசுகிற தேவன். நம்முடைய தேவனை பேசாத கல்லோ மண்ணோ ஒரு பாட்டு வருது, நீ பேசுகிற தேவன், நீ பேசாத கல்லோ மண்ணோ அல்ல, அவர் பேசுவார், கர்த்தர் பேசுவார். வார்த்தையினால் அல்லேலூயா. ஒரு சமூகத்தில் வார்த்தை வரும், கர்த்தர் வார்த்தையினால உங்களை பேசுவங்களை பலப்படுத்துவார். மகளே பயப்படாத, நான் நீதி செய்வேன். மகளே பயப்படாத, நீ எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்வேன். நீ மகளே பயப்படாத, உன்னை இறந்ததை சாத்தான் பறித்தான் இல்லையா, நான் ரெட்டையாக தருவேன், நீ பயப்படாத என்று சொல்லி கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். எப்படி? வார்த்தையினால பலப்படுத்துவார். ரெண்டாவது ஆண்டவர் ஆவியினால பலப்படுத்துவார். அபிஷேகம் புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர்களை பலப்படுத்துவார், ஆவியானவரை வெளிப்படுத்துவார். பெரிய கிருபை நமக்கு கிடைச்சது. பழைய ஏற்பாடில் வார்த்தையினால அவங்க பலப்பட்டாங்க. ஆனால் புதிய ஏற்பாடில் பரிசுத்த ஆவியானவரை நம்மளை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க, நேரம் ஆயிட்டு. அப்போ ஆறாவதாக என்னது, கர்த்தர் நம்மை என்ன பண்ணாரு, எதுல நினைவுனா நம்முடைய துன்பம், நம்மளே உபத்திரப்படுத்துற, துன்பப்படுத்துற, வேதனைப்படுத்துறது, நம்மளை நினைத்து நமக்கு என்ன பண்ண ஆண்டவர் நீதியை சரி கட்டுவார். அந்த வருஷம் ஒரு வாட்டி வாசிச்சு இல்லாமா, கர்த்தாவே நீர் அதை அறிவீர், தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரி கட்டும். உம்முடைய நீடிய பொறுமை நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதிரும், நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். சகித்துட்டே இருங்க, ஆண்டவரே சகித்துட்டே இருங்க, என்னதான் சகித்துட்டே இருங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார், நீதி செய்வார். ஆமே, நம்ம சகிக்கணும். புதிய ஏற்பாடாகி விசுவாசம் நம்ம என்ன பண்ணோம், சகிக்கிறது தான் நமக்கு தெரியாது. சிலர் சகிக்கவே மாட்டோம், சகிச்சு பொறுமையாக அதை சகிக்கணும். என்ன பண்ணுறது தெரியாமல் நம்ம பிசாசு நம்மளை தவறாக வழிநடத்தினா, பிசாசு நம்மளை துன்பப்படுத்திட்டான், பிசாசு நமக்கு இடம் கொடுத்துட்டோம் சொல்லி நம்ம என்ன பண்ணோம், சகிச்சிடும். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார், நீதி செய்வார். ஆமே, அதுக்காக நம்ம முரடான செயல்படவே கூடாது. எப்பவுமே நம்ம கிறிஸ்துவை தான் காட்டணும், கிறிஸ்துவே தான் சாகணும். அதனால கிறிஸ்துவே தான் வெளிப்படுத்தணும், கிறிஸ்துவின் அன்பை தான் காட்டணும். கர்த்தர் நமக்கு நியாயம் செய்வார். ஆனால் நம்முடைய எல்லாத்தையும் திருடுறது மனிதன் அல்ல, அவனுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிற பிசாசு, அவன் தான் நம்முடைய எதிரி, சத்துருன்னு நினைத்துக்கொள்ளும். அதனால அவனுக்குள்ள கிரியை செய்கிற, அவனை ஆக்கிரமம் பண்ற, அவன் மூலியம் வருகிற அதை கட்டி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஒப்பிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக பாருங்க, அப்போஸ்தலர் 10:4 நீங்க வாசிங்க. இங்க உன்னை கர்த்தர் நினைவு கூறுகிறாராம். புதிய ஏற்பாடுல முடிப்போம். நம்ம 7வதாக அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. இங்க பாருங்க, Cornelius have arisen as a reminder to God. Reminder to God. God remember me. இல்ல, ஒரு மனிதனுடைய கர்த்தரை நினைப்பூட்டுக்கு அளவுக்கு வந்துச்சு. அவங்க சொல்றாங்க, தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டுகிறது என்று சொல்லப்படுது. இப்போ இங்கே என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் என்ன அவனோட சமூகத்தில் எட்டுச்சுன்னா, அவன் கொடுக்குற தானம், அவனுக்கு கொடுக்குற காணிக்கை, அவன் செய்கிற உதவிகள், எப்போதும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடையதில் எதுவுமே நம்ம திருடவே கூடாது. நாம் அநேகருக்கு உதவி செய்கிறவளை கர்த்தர் வைப்பார். ஆமே, அது நம்ம ஜபிக்கணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா, நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், என்னுடைய மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், என் சபைக்கு
ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் நம்ம அப்போ அதனால என்ன வந்ததுன்னா, அவன் செய்து கொண்டே இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை, எவ்வளோ நாள் நான் அதை செய்வேன், இதுக்கு எனக்கு பலன் இருக்கா அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள அதுக்கு ஒரு கேள்வியாகவே இருந்தது. ஆனால் அந்த கேள்வி என்ன ஆச்சுன்னா, ஆண்டவர் அவனுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னா, அழிவிலிருந்து அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார் கர்த்தர். ஆமென். அவன் மரித்து அதோட இயேசு அறியாமல் போயிருந்துடலாம். ஆனால் ஆண்டவர் அவனை நினைவு கொடுத்தது. அவனுக்கு ஒரு பேதரை அனுப்பி, உன் வாழ்க்கை இங்கே அழிஞ்சு இதோட முடியுது இல்லப்பா, எல்லாம் உங்களோட பரலோகத்துக்கு வரும், நித்திய ஜீவனை நித்திய ஜீவன் அடைபடியான கருத்து செய்யலாம். சந்தோஷமாக அவன் மனிதன் வாசிக்கல. வெளிப்படுத்த 13 அவன் வாசிப்போமே, பாவை அருமையா இருக்கும். அவங்க செய்கிற கிரியைகள் அவங்களோடு கூட பரலோகத்துக்கு வரும். அவங்களுக்கு இவ்வளவு நாள் செய்கிறது கிரியைகளை பரலோகத்துக்கு வரும், எனக்கு நித்திய ஜீவனை கருத்து. அதனால எப்பவுமே நாம் எப்படி இருக்கு, அவன் செய்த நற்கிரியை, ரட்சிக்கப்படாத அவன் செய்த நற்கிரியை கர்த்தர் அவனை நித்திய ஜீவனுக்கு கர்த்தர் அவனுக்கு கொடுத்த, நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் செய்கிற நற்கிரியை எவ்வளோ மேன்மையாக இருக்கும். அல்லையே சொல்ல மாட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டு நாம் செய்கிற காரியங்கள், ரட்சிக்கப்பட்டு நாம் கொடுக்குற காணிக்கைகள், நம்ம கொடுக்குற தசமாங்கள், நம்ம மற்ற ஏழைகளை உதவி செய்கிற, நம்ம மற்ற குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம செய்கிறோம் பாருங்க, கொடுக்குறோம் பாருங்க, நம்மளை ஆசிரியமாக வைத்தார் பாருங்க, அந்த ஆசீர்வாதம் மேன்மையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது பேசும், தலைமுறை தலைமுறையாக அது பேசும். கர்த்தர் சந்ததியிலே அது ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் அதெல்லாம் அவர் மறைக்கவே மாட்டார், எல்லாத்தையும் நினைவு கூறுவார். அதனால நாம் என்ன செய்ய வேண்டும், கடைசியாக கர்த்தருக்கென்று செய்கிற எல்லா கிரியும் நமக்கு நித்திய ஜீவனில் கிடைக்கும். இதுதான் ரட்சிக்கப்பட்ட நமக்கு. ரட்சிக்கப்படாத ஒருத்தன் நல்ல எல்லாம் செய்கிறான்னா கர்த்தர் அவனை நிச்சயமாக என்ன பண்ணாரு, ரட்சிப்பார். அவனை ரட்சித்து அவனை நித்திய ஜீவனை அவனுக்கு தருவார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு இங்கே கொன்னிலிருந்து ஆண்டு நம்ம அவர் சந்தையில் எப்பவுமே நினைப்பூட்டு செய்யும். நம்ம ரட்சிக்கப்பட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் நினைப்பூட்டு நம்மளை கைவிடவே மாட்டார். நம்ம செய்கிற கிரியைகள் எல்லாம் எங்கே வருமா, பரலோகத்தில் நம்மளோட கூட வரும். நம்ம செய்கிற ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணது கூட அங்கே என்ன வரும், பரலோகத்தில் நமக்கு பலன் உண்டு. அதனால் ஆத்மா ஆதாயம் பண்ணணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், கர்த்தருக்கு கொடுக்கணும், அந்த எண்ணம் எப்பவுமே உள்ளத்தில் இருக்கணும். ஏழைகளுக்கு கொடுக்கணும் என்ற எண்ணம் இருக்கும்போது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், நம்ம ஆசீர்வதிக்கிறார். 7 காரியங்களையும் நான் நேரம் இல்லாதனால நான் கடன்னு வந்துட்டு அப்படியே பாருங்க, 10 ஆயிடுச்சு. 7 காரியங்கள் என்ன ஆண்டு நம்மளை எதெல்லாம் நம்ம நினைவு வந்து ஆசீர்வதிப்பாராம். முதலாவதாக உள்ளே கொண்டு வந்து ஆசீர்வதித்து திருப்பி வெளியே அனுப்புவார். உள்ளே கொண்டு வந்து ஆசீர்வதித்து வெளியே அனுப்புவார். நம்ம வெளியே போகும்போது இந்த உலகம் அழிய போது நம்ம உலகத்தோடு போகக்கூடாது என்று நம்ம அந்த எச்சரிக்கையோடு வாழணும். 2வதாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மை நினைத்து சொந்தங்களை ரட்சிப்பார். அதுக்கு எப்போதும் நம்ம கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அப்போ குடும்பத்தாரே கர்த்தர் ரட்சிப்பார். கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். 3வதாக கர்த்தர் கல்யாணம் பிள்ளை இல்லாத நோக்கி அவர் ஒன்று தெரிஞ்ச கர்த்தர் நோக்கி அந்த தனிப்பட்ட மகள் ஜெபிப்பாள். ஆனால் கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்பார். ஆமென். இங்கே யாக்கோபு ஜெபிச்சதா சொல்லலை, நானா தேவனா அப்படி அவர் நம்மளை கை கழுவிட்டாரு. ஆனால் ஆண்டவர் உடைய சத்தம் ஆண்டவருக்கு போய் கேட்டது. அவருடைய கூக்குரல், அவருடைய அங்கலாய்ப்பு, அவருடைய பெருமூச்சு எல்லாம் எங்கே போச்சு, தேவன் அது கேட்டார். அதனால் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் உங்களுக்கு கேட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமில்லை, 4வதாக கர்த்தர் யாரோ நினைக்கூடாரு, அண்ணால் நினைக்கூடார். என்னென்ன ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணினா கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்புறம் துக்கமாக இல்லை, ஜெபம் பண்ணிட்டு துக்கமாக இருக்கக்கூடாது. தேவன்கிட்ட சொல்லிட்டேன், ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டேன், துக்கமாக இருக்கல இல்லாமல் நம்ம இருக்கோமானால் நிச்சயமாக துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 5வதாக என்ன பண்ண, வாழ்க்கையில பின்மாற்றத்தில் இருக்கிற வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி கர்த்தர்ட்ட வர அபிஷேகம் திரும்பி தருவாரு, இழந்த மரணம் திரும்பி தருவாரு. கர்த்தர் நம்மளே அதை திருப்பி பயன்படுத்துவார். ஆண்டவர்களாக பயன்படுத்த, ஆனால் நம்மை கர்த்தர் திருப்பியும் பயன்படுத்தியும். கர்த்தருடைய ஊழியர்கள் எல்லாம் நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்து சொல்லக்கூடாது. ஆனால் விழுந்து எழுந்துக்கூடாது, விழுந்து எழுதக்கூடாது. ஒப்பு கொடுத்துட்டு நம்மளை விழ பண்ணுறதுக்கு சத்துரு நினைப்பான். ஆனால் நம்ம அதில் விழாதபடி நீங்கள் தான் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். முடிவு நிலை நிற்கிறனே ரட்சிக்கப்படுவான். அதனால இந்த ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் மீண்டுமாக பலப்படுத்துவார், கர்த்தர் நம்ம நடத்துவார்.
ஆறாவதாக எதிலிருந்து நம்முடைய ஆண்டவர் நினைவு கூறணும்னா நம்ம படுகிற துன்பம். காட் ரிமெம்பர் ஜெரமியா. கர்த்தர் நம்ம படுகிற துன்பம், உபத்திரம், துன்பப்படுத்துகிற எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் ஆண்டவரே முறையிடணும். கர்த்தர் நம்ம கிருபை செய்ய. கடைசியாக கொர்நேலியு ஆண்டவர் சமூகத்திலே வந்து ஆண்டவரே நினைப்பூட்டுச்சு அவன் செய்த தான தர்மங்கள். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட நாம் செய்கிற ஊழியங்கள், நாம் கொடுக்குற காணிக்கை, தசமாங்கள், மற்ற ஏழைங்களுக்கு வெளியே போய் ஆத்மா பண்றது எல்லாம் என்ன பண்ணோம்? இவன் எப்படி உற்சாகமா இருக்கான், எப்படி செயல்பட, அது போய் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட தூதர்கள் அங்கே போய் தேவ சமூகத்தில் நமக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. எனக்கு நமக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ரிப்போர்ட்டர் தேவையில்லை. நமக்குன்னு கொடுக்கப்பட்ட சொன்னார், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தூதர்களை அவர்களோடு இருக்கிறார்கள் என்று போல நம்மோடு இருக்க தூதர்கள் தேவ சமூகத்திலே போய் அங்கே ஆண்டவரை நினைப்பூட்டுவார்கள். கர்த்தரை நினைப்பூட்டி ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நம்ம நித்திய ஜீவனில் நாம் செய்கிற கிரியைகள் நம்மளோட கூட வரும். நம்ம தைரியமாக இப்போ மரணம் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நம்ம எப்பவுமே சொல்லணும். மரணத்துக்கு எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், தகுதியாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், நான் ஒருவேளை மரணம் தாமதிக்குமானால் ஏசு வரப்பார், நான் வரும்போது என்னை நினைவுக்கூறி செய்யணும். பரிசுத்த பந்தியை வைத்திருக்கார். இந்த பந்தியை திருவந்து எடுப்பதற்கு நாம் அவரோடு நம்ம நினைவு கூடும் போது அந்த வருகையை நம்ம காணப்படுவோம். இங்கேயே நம்மளை சரி செய்து திருவந்து எடுத்து நாம் மதிக்கும் போது அடிக்கடி சொல்றதுதான், சாவு வந்துச்சுன்னா நமக்கு என்னது? உயிரோடு இருந்தோம்னா கர்த்தருக்கு இயேசுக்கு லாபம், மதித்தோம்னா. அதனால மரண பயம்லாம் நம்மளை பயம் காட்ட முடியாது. இங்க இருந்தா உங்களுக்கு லாபம் ஆண்டவர், அங்க வந்தா எனக்கு லாபம், இங்க இருந்தா லாபமா, அவரு லாபமா வாழணும். இங்க இருந்தா அவரு லாபமா வாழணும், மக்களுக்கு லாபமா வாழணும். குடும்பத்துல ஒரு நிலை வாழ்ந்தது போல குடும்பத்துக்கு லாபம் வாங்கணும், சபைக்கு வாழணும், லாபம் வாங்கணும். அங்க போனோம்னா நமக்கு லாபம், நமக்கு லாபம். கத்த சமூகத்தில் போ நம்ம அதுதான் அப்படிதான். இங்க இருந்தேன்னா உங்களுக்கு லாபம் ஆண்டவரை, நிறைய ஊழியம் செய்வேன், என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்டு கேட்டு போராடி முன்னேறுவேன், வளருவேன், மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவேன்? ஆசீர்வாதமாக இருப்பேன். அங்கே வந்தேன்னா எப்போ கூப்பிட்டாலும் எனக்கு லாபம் ஆண்டவரை, போதும்பா உங்களை தரிசிக்கிறேன் அப்படின்னு எப்பவுமே இருக்கணும். அதனால இந்த மரண பயம்லாம் பயப்படுங்க. எந்த ப்ராசஸ் போனாலும், எந்த எல்லை வரைக்கும் போனாலும், அது நம்ம வாழ்க்கையில் எது நம்ம போனாலும், எந்த கட்டத்துக்கு போனாலும் மரண பயம் தான் வரக்கூடாது. நமக்கு என்ன வரக்கூடாது? ஏன்னா ஜீவகாலம்லாம் மரண பயத்தில் இருந்த நம்மை அவர் தம்முடைய மரணத்திலாம் விடுதலைக்கிறார். மரண பயம் நம்ம வரவே கூடாது. பேய் பயம் வரக்கூடாது, பீசா பயம் வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாம் அதிகாரத்தை தந்திருக்கிறார். நம்ம வியாதிகளுடைய கைகளை வைத்தா சுகமாக்குற அதிகம், பேய்களை ஓட்டுற அதிகாரம்லாம் கர்த்தர் நம்ம தந்திருக்கிறார். நாம் கர்த்தருடைய ராஜாக்களாக ஆசிரியர் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால எந்த பயமும் நம்ம தரக்கூடாது. பயமே நம்மளை வரவே கூடாது. எந்த காரியத்துக்கும் பயப்படக்கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம அவர் நினைத்திருக்கா ஆசைப்பா. ஜாம் பண்ணுவோமா? சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, நான் இன்னைக்கு எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்? ரொம்ப நேரம்னா பேசல, நான் 48 நிமிஷம் பேசியிருக்கேன். கர்த்தர் நம்ம கிருபை செய்வார். நான் என்ன பண்ணுறேன், எவ்வளோ ஷார்ட் பண்ணிட்டேன். எனக்கு எப்படி நான் இல்லை, ஆனால் சீக்கிரமாக முடிச்சிடலாம். சந்தோஷமாக தேவ சம்பளத்தில் காத்திருக்கோம். ஒன்றும் யாரும் முறுமுறுக்கலையே, 2வது வாரம் தெருவு தானே முடிச்சிடலாம். 15 மினிட்ஸில் முடிச்சிடலாம். சரிங்களா? ஜாம் ஒன்று எல்லாம் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே நான் போகும்போது சகோதரிகள் மற்ற வழிவிடுங்க. எனக்கு மற்றபடி எல்லாரும் அமைதியாக தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னை சுத்தம் செய்து என்னை நினைத்து என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்தெந்த காரியங்களை ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு கர்த்தர் பேசினார், இந்த வார்த்தைப்படியே நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக, கர்த்தர் நம்மை நினைப்பாராக, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரம் சபைக்கு வந்து எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே என்னை கொண்டு வந்து ஆசீர்வதித்து, ஆண்டவரே என்னை ஆண்டவரே சபைக்குள்ளே வீட்டு என்னை பரிசுத்தப்படுத்தி, வார்த்தையினாலே என்னை பரிசுத்தப்படுத்தி, ஆவியினாலே என்னை பரிசுத்தப்படுத்தி, ரத்தத்தால் என்னை பரிசுத்தப்படுத்தி, ஆண்டவரே என்னை உலகத்துக்கு அனுப்புங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, அதே போல ஆண்டவரே மறுபடியும் அழைத்து வர உதவி செய்யுங்கப்பான்ற அந்த ஒரு ஜெபத்தை ஏறிடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அதே போல உங்களுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத இருக்கிற யாராக இருந்தாலும், சொந்தங்கள் ஆனாலும் கர்த்தர் ஜெபம் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நினைத்தருளுப்பா, எவ்வளோ நாள் இப்படி ரட்சிக்கப்படாமல் இருக்கிறப்பா, எவ்வளோ நாள் நித்திய ஜீவன் இல்லாமல் இருக்காப்பா. ஆண்டவரே எவ்வளோ நாள் ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்காத இருப்பீங்க அப்பா, இப்போ உங்கள் முன்பாக நிற்கிறப்பா என்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டு குடும்பத்தாரை ரட்சிப்பார். ஹல்லேலூயா.
எத்தனையோ ஜபங்களை கேட்டு கர்த்தர் அநேக ரட்சிக்கிறார். அதனால குடும்பத்தார், உறவினர், உங்களுடைய கணவர், மனைவி, உடைய போல உடைய பிள்ளைகள் கர்த்தர் ரட்சிப்பார். அதே போல ஆண்டவர் தாமே, கர்த்தர் தாமே, இயேசு தாமே உங்களை நினைத்தருளுவார். நீங்க ஜபம் பண்ணி எந்த காரியம் துக்கப்படுத்தினாலும் ஜபம் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் நீங்க அதை மறந்துருங்க. அதை பத்தி நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு இயேசுவார். சந்தோஷமா ஈஸி தான், கஷ்டம் தான், ஆனாலும் அல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வார், துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார். அல்லேலூயா. சந்தோஷமா மாறும். ஜெபம் மாத்திரம் பண்ணுங்க. அதே நினைச்சு வாடாதீங்க, நினைச்சு ஆடாதீங்க, நினைச்சு சோர்ந்து போவாங்க, நினைச்சு உடஞ்சி போவாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜபத்துல கர்த்தர் பார்த்து சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி நீங்க அதுக்கு வெளியே வாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் அது நிச்சயமாக மாற்றுவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக கர்த்தருக்கு சொன்ன பின்மாற்றம். யாராவது குடும்பத்தில் பின்மாற்றமா இருக்கிறனால நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு நீங்க பின்மாற்றத்துக்கு வழிகள் எல்லாம் அந்த மாதிரி வழியெல்லாம் போகாதீங்க, நிற்காதீங்க, செய்யாதீங்க. கர்த்தருக்கு எல்லாத்தையும் திருப்பி தருவார். அபிஷேகம் தருவார், வரம் தருவார், எல்லாம் திருப்பி தருவார். ஆண்டவரே கர்த்தர் அப்படியாக யாராவது அப்படி இருக்கீங்களா, இன்னைக்கு திருவிழா எடுக்கிற என்ன ஒப்பு கொடுக்குறப்பா. ஆண்டவரே கர்த்தர் வாழ்க்கையில பின்மாற்றம் வரக்கூடாதுப்பா, பாவத்தில் விடக்கூடாது. ஆண்டவரே அந்த விட்டு வந்த பாவங்களெல்லாம் திருப்பி செய்யக்கூடாதப்பா. கர்த்தாவே இயேசுவே அப்பா எனக்கு இருக்கு, கிருபை செய்யுங்கப்பா என்று ஜெபிப்போம். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம். ஆண்டவரே ஜெபிப்போம். ஆண்டவரே முதிர்ச்சிக்கோடு நினைத்தருளுங்கப்பா. என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்க நான் தடையா இருக்கக்கூடாதுப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தா இதே போல ஆண்டவரத்துல ஆண்டவர் நான் படுற இந்த எவ்வளோ நாளுப்பா நான் தகிக்கணும், எவ்வளோ நாள்ப்பா நான் துன்பப்படணும், எவ்வளோ நாள்ப்பா நான் வேதனைப்படணும், எவ்வளோ நாள் தான்ப்பா நான் காத்திருக்கணும். என்னை விசாரிங்க, எனக்கு நீதி செய்யுங்க ஆண்டவரே. என் காரியத்தை கொடுத்து சாட்டணும் செய்யுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் நீதி செய்வார். அல்லேலூயா. வழக்காடு அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வைராகியம் கொள்ளுகிறார். ஆவியானவர் நமக்கு விடுதலை செய்ய நியாயம் செய்வார். கர்த்தர் நிச்சயமா கட்டளை போல நல்லதே செய்யுங்க. கர்த்தருக்கு என்று கொடுங்க, கர்த்தருக்கு என்று செய்யுங்க, ஓடுங்க, உடைங்க. கர்த்தர் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. வெறுங்கையா போகக்கூடாது. எவ்வளோ நாள் உடைந்து ஏற்றப்பட்ட கொடுத்தார், ஏற்றப்பட்ட பேசுறது, ஏற்றப்பட்ட ஆண்டுகளுக்காக ஊழியம் செய்கிறது, ஏற்றப்பட்ட சொல்லுங்க. அப்படியா கர்த்தர் கிருபை பலப்படுத்துவார். செய்ய செய்ய இறக்க இறக்க சுரக்க தான் செய்வார். ஒருபோதும் வற்றி போவாது. பலன் கூட கூட தான் கொடுப்பாரு. கர்த்தர் மட்டும் போகப்படுத்த வெகு தூரம் தட்டி தட்டி உற்சாகப்படுத்துவார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஜபத்தை கேட்கக்கூடிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரப்பா. அதுவரே நமக்கு ஸ்தோத்திரம். இதை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற மாட்டவரே, கர்த்தாவே இயேசுவே என்னை ஆண்டவரே நடத்தும். அதுவரே நினைவுற தெய்வமே உங்களுக்கு நன்றிப்பா. நினைவுறுங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லுங்க, நினைவுற மாட்டவரே, நினைவுறமான நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி. கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. பிதாவே சகோதரர்களும் இந்த ஆண்டவரே ஆசீர்வதிங்க. உங்களுடைய சரீரமாக மாற்றுங்க, தகுதிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கட்டும். இப்போதே சரீரமாக மாற்றணும். ரத்தமாக மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே இதோ நீ சொன்னீரே வா, காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே நீர் ஆண்டவரே இந்த அப்பத்தை எடுத்து இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கு சொன்னீரே. இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்குது என்று சொன்னீரே.
ரத்தமாக மாற்றுங்க ஆண்டவரே, இந்த சரீரமாக மாற்றுங்க ஆண்டவரே. இதை எடுக்கிறதுக்கு எங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தி வழிநடத்தலப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் நாங்கள் உங்களோட ஆண்டவரே கர்த்தாவே நான் கேட்ட வார்த்தைப்படியே கர்த்தரையில இருக்கிற அளவுக்கு நாங்கள் வாழ உதவி செய்வீராக. இந்த ஊரில் நம்ம ஒப்பு கொடுக்குறோம். நீதான் நினைவுற தெய்வம் அப்பா. ஒருபோது நீ மறக்க மாட்டீரான். இந்த சரீரமாய் மாற்றுங்க, ரத்தமாக மாற்றுங்க. ஓ சோத்ரம் சோத்ரம். இயேசு கிறிஸ்து தத்துவம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். அதே தேவ சமூகத்தில் பாட்டு பாடும்போது அப்படியே அமைதியாக இருங்க. திருவிழா முடிச்ச உடனே நான் என் ஆத்மாவே சொல்லி முடிச்சுருவேன். அதனால தான் நான் அதை அந்த பாட்டை பாடிடுவேன். 10 நிமிஷம் முடிஞ்சிடும். கதை செய்வேன். சம்பூர்ண ரட்சிப்பை நாடுகிறேன். என் பாவங்கள் யாவையும் வெறுக்கின்றேன். நீ கழுவும் முழுதும் வெண்மையா வெண்மை
இரட்சகா கேட்டு உம்மை அண்டினேன். இன்னும் கேட்டி சேர என் ஆண்டவா ஆவல் கொண்டீதோ வந்தேன். இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும்
இரக்கமாக கிருபையாக நம்மளை காலை கூடி வந்த நேரம் முதலை மட்டுமாக ஆவியானவரே நம்மளோடு இருந்து நம்ம நடத்தி தந்தார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்ம நினைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க, நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் சித்தம் கொண்டு கர்த்தரை அந்த ஆசீர்வாதமான பாதையிலே நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆகையினால நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருவதை வேதனை கூட்ட மாட்டார். கர்த்தர் ஒருபோதும் வேதனைப்படுத்த மாட்டார். வேதனைப்படுத்துறது பிசாசு, வேதனைப்படுத்துறது பிசாசு தான், வேற யாரும் இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களை வேதனைப்படுத்த மாட்டார். கர்த்தர் உங்களை சமாதானம் தருவார், ஆசீர்வதிப்பார், சுகம் தருவார், ஆசீர்வதிப்பார். இப்போதும் அவருடைய சரீரம் உங்கள் சரீரத்தோட இணையும். நீங்கள் எடுத்திருக்க இந்த ரத்தம் உங்கள் ரத்தத்தோட இணையும். கர்த்தர் இன்னும் உங்களுக்கு பலனும் சுகனும் கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நடத்தினவர் கர்த்தர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. அதனால எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. யெகோவா தேவன் உங்களை நடத்தி சொல்லுவார். அதனால இதுவரைக்கும் உதவி செய்தவர். அல்ல ஒரே ஒரு கோரஸ் பாடுவோமா? ஓகேவா? கை ஓகேவா? ஒரே ஒரு பல்லவி மாத்திரம் பாடி நம்ம ஜெபம் பண்ணுவாங்க, பாடுவோம். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனிமேலும் உதவி செய்வார். எதை நினைத்தோம் நீ கலங்காத, எதை நினைத்தோம் நீ கலங்காதே மனமே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தோம் நீ கலங்காதே மகளே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய சமூகத்தை கூடி ஆராதிக்கவும், துதிக்கவும், உங்களுடைய வார்த்தைகளை கேட்கவும், கன்று கொடுக்கவும், உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய ரத்தத்தையும் பானம் பண்ணவும், நீ இந்த நாளிலே நீ அடியாளுக்கு பாராட்டி நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே, இந்த மாதங்களை வாக்குத்தத்தம் பண்ணினேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்க அவர் ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தையின்படியே இந்த நாளிலே கூட நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஆணைக்கடாத கரம் இப்போதே நினைத்து ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் ஆண்டவரே கர்த்தாவே தேவை நிறைந்த மாதம் அப்பா. இந்த மாதம் ஆசீர்வாதம் வேணும் அப்பா. உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ நினைப்பதற்கு வேண்டும் அதிகமாக செய்கிறவரே, உடைய வார்த்தைப்படியே உடைய பிள்ளைகளை நினைத்தருளி அவளை ஆசீர்வதிப்பீராக. எங்கிருந்து போகவும் சொல்லிட்டோம். கர்த்தர் என்னை நினைத்து இருக்கிறார், என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறேன், என் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். கர்த்தர் என்னை வெறுமையா இல்ல, நான் வந்த வண்ணமாய் அல்ல. கர்த்தருடைய சரீரத்தை எடுத்திருக்கிறேன், ரத்தத்தை பானம் பண்ணிருக்கிறேன். அவர் ஆசீர்வாதம் என் மேல இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இந்த மாதம் என்னை ஆசீர்வதிப்பார். இந்த கேட்ட வார்த்தையின்படியே 7 விதமான நினைவு கூறல் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டாமா. கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. எல்லாம் துதி கனமைக்கே செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பட்ச நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாழலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தங்களோட கர்த்தரை வருகை இருப்பதாக. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை நினைப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் வீட்டுக்கு போங்க. இந்த மாலையில நடக்கிற